என்னையா உடம்புக்கு முடியலீங்க. உடம்பு எங்கயா உடம்பு? ஓஹோ, இதுதான் உடம்புன்னு சொன்னியா? ஏயா இந்த உடம்பை குணப்படுத்தி நீ என்னையா பண்ண போற? நான் ஒரு பொண்ணு லவ் பண்றேன். இதுக்கெல்லாம் உடற்பயிற்சி நிலையம்னு ஒண்ணு இருக்கு, அங்க போயா. அவங்க தான் உங்களை பார்க்க சொன்னாங்க. சரி சரி, என்ன பண்ணுது? காலையில 6ல இருந்து 8 மணி வரைக்கும் கால் வலிங்க, 8ல இருந்து 10 மணி வரைக்கும் மூட்டு வலிங்க, 10ல இருந்து 12 மணி வரைக்கும் இடுப்பு வலிங்க, 12ல இருந்து 2 மணிக்கு மாறு வலிங்க, 2ல இருந்து 4 மணிக்கு. நிறுத்தியா? ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துக்கு மேல இல்லாம போச்சு. இல்லன்னா 2-3 நாளைக்கு இந்த வியாதியா சொல்லிட்டு இருப்பியோ? பேருடா ஆரோக்கியசாமி. இவ்வளவு வியாதிகளை உடம்புல வச்சிருக்கிய, உனக்கு எதுக்கியா ஆரோக்கியசாமின்னு பேர் வச்சாங்க? கூப்பிடுறதுக்கு தான். பேர் இல்ல கூப்பிட முடியாது இல்லீங்களா? பார்த்தேன் பார்த்தேன். இந்த மருந்த ஒரு வேளை சாப்பிடு. இன்னொன்னு எழுதி தரேன், அதையும் சாப்பிடு. சீக்கிரம் எழுதிடுங்க, வயிற்று பசிக்குது. ஓ, எங்க அந்த பேப்பரு? நீங்க ஒரு வேளைக்கு சாப்பிட சொன்னீங்க, சாப்பிட்டுட்டேன். ஐயோ ஐயோ, இப்ப ஸ்பெல்லிங் வேற மறந்து போச்சியா? ஆரோக்கியசாமிக்கு ஏற ஆரம்பிக்குங்க. ஐயோ, மருந்து ஸ்பெல்லிங் சொல்றேன்யா. பரவாயில்ல, உனக்கு தானே. எதா இருந்தா என்ன? XYZ. எங்க எதுக்கு உடம்பு உதறி எக்ஸ்ரே எடுத்து பார்த்தலாமா? எக்ஸ்ரேயா? உனக்கு எக்ஸ்ரே எல்லாம் தேவையில்லையா? டார்ச் லைட் ஆச்சு பார்த்தாலே உள்ள இருக்குது எல்லாம் தெரியும். போயா. நெக்ஸ்ட். டாக்டர் டாக்டர் டாக்டர். யோ, டாக்டர் இங்க இருக்கேன், வா அப்படி. ஓஹோ, நீங்க தான் டாக்டரா? ஆமா, இங்க உட்கார்ந்து என்ன பண்றீங்க? அது அப்புறமா சொல்றேன். என்ன உடம்புக்கு? உடம்புக்கு ஒண்ணு இல்ல டாக்டர். யோ, எந்திரியா. அங்க 4-5 பேஷண்ட் காத்துட்டு இருக்காங்க, இங்க வந்து ஒண்ணு இல்லைன்னு சொல்ற. உன் மனசுல என்னதான் நினைச்சிருக்க? உடம்புக்கு ஒண்ணு இல்ல டாக்டர், கால்ல தான். கால்லையா? ஏயா, காலை தனியா மணிப்பர்ஸ்ல மடிச்சு வச்சா எடுத்துட்டு வரீங்க? உடம்புல ஒரு பாகம் தானையா, என்னன்னு சொல்லி தொலையா. கால்ல விடல டாக்டர், விரல்ல தான். ஐயோ, விரல்ல தான் என்னன்னு சொல்லி தொலையா. விரல்ல ஒண்ணு இல்ல டாக்டர், 6வது விரல்ல ஒரு சின்ன மிஸ்டேக். 6வது விரல்? 6வது விரல் தான் எங்க? காட்டு. உன்னை உதவிக்கா சொன்னாங்க, விரல் தானே காட்ட சொன்னாங்க. 1 2 3 4 5. ஏயா 5 தானே இருக்கு? 5 விரல் இதோட முடிஞ்சு போச்சுங்களா? 6வது விரல் இங்க இருந்து ஆரம்பமாகுது. வெரி சக்சஸ், வெரி குட் வெரி குட். கை இங்க இருக்கு. சாரி. யோ, உன்ன மாதிரி ஆளத்தாயா நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கிறேன். இந்த காலோட இந்த விரலோட என் கூட வா. சாரி. பை த பை, உங்க ஃபாதர் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ல முடியுமா? எங்க அப்பா யானை பங்கடா இருக்காரு. யானை பார்க்கணும்? யோ, உன்னை கூட்டிட்டு போக முடியாதியா, இழுத்துக்கிட்டு தான் போக முடியும். கமா. இந்த ஊர்ல ஒரு அயோக்கியம் இருக்கான், அவன் பேரு கரவேக சுரவேக வெங்கல தொண்ட வெங்கடாஜல பாகவதர். இந்த பேரை நான் எங்கேயே கேள்விப்பட்டிருக்கேன். அவனுக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அவ பேரு ரதி. ரதியா? ரதி விதியின் தருவத்திலே விளையாட வேண்டும். அவ எங்க ஆபீஸ்ல வேலை செய்றா, அவளை கிட்டிக்க போறதா நான் சபதம் போட்டிருக்கேன். முடியாது. ஏன்? அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா அவங்க அப்பா ஒரு போட்டி வச்சிருக்கான். என்ன போட்டி? அவங்க அப்பா இது வரைக்கும் கேட்காத பாடலை யார் பாடுறானோ அவனுக்கு தான் கட்டி கொடுப்பான். அப்படி இல்ல அவங்கிட்ட கொத்தடிமையா இருந்து அவன் சொல்றதெல்லாம் கேட்டாகணும். இப்படித்தான் ஏமாவனும் போட்டியில தோத்து போய் கழுதைகிட்ட பால கறந்துட்டு கதையை சொல்லிட்டு இருக்கான். ஏயா என்னமா? உன்னாலதான் எங்க அப்பா வச்ச போட்டியில ஜெயிக்க முடியல, அப்புறம் என்ன வளவளம் பேச்சு? ஐயோ, நீ எப்ப இந்த கழுத பால கடக்கிறது, நான் எப்ப குளிச்சு அழகாறது, எத்தனை மணிக்கே ஆபீஸ் போறது? கொத்தடிமை. எஸ், கொத்தடிமை. எஸ். என் தோள்கள் தினவெடுக்கின்றன. வெரி குட். என் மீசை துடிக்கிறது. போய் சொல்ல. ஏன்? உனக்கு தான் மீசை இல்லையே. கண்டுபிடித்து விட்டீர்கள். பெரியப்பா. பெரியப்பாவா? ஆமா, அண்ணனை மீட்டு தர வேண்டியது என் பொறுப்பு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நாளை காலை 10 மணிக்கு அண்ணன் எருமையோட வீட்டுல இருப்பான். வரட்டுமா? டேய், எங்கடா உங்க அப்பன அத்தாவ? அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க, அப்பா உள்ளதா இருக்காரு. இதெல்லாம் நீங்க திங்க கூடாது.
வேற என்னதான் எங்களுக்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்க பெரியப்பா? ஐயோ பெரியப்பனை போட்டு ஏன்டா தொல்லை பண்றீங்க? பெத்த அப்பங்கிட்ட போய் கேளுங்கடா. வாங்கண்ணே. எப்ப வந்தீங்க? இப்பதான் தம்பி. சௌக்கியமா? நல்ல சவிக்கம். அவரை பிடிக்கல போங்க. பிள்ளைகள் அது குள்ளி அபிசாசு. இதுக்கெல்லாம் பிள்ளைகள் அது மலையில கொண்டு போய் விட்டா மரத்துக்கு மரம் தாவி போய்கிட்டே இருப்பானுங்க. இதான் இதுக்குதான் அரசாங்கமும் சொல்லுது, நானும் சொல்றேன். அளவோட புள்ளைய பெத்துக்கணும். நீ கேட்கவே மாட்டேங்கிற. 8 புள்ளைய பெத்து விட்ட, என்ன எடுத்துக்க 2 பெத்து விட்டு எவ்வளவு சந்தோஷமா இருக்க தெரியுமா தம்பி? உனக்கு இப்ப ஒண்ணும் தெரியாது. ஒன்னொன்னும் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் அவசப்பட போற. கடைசியா சொல்ற, நீ குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்க முடியுமா முடியாதா? அண்ணே, பொறுக்கி திங்கிற கோழிக்கு எது முக்கியம்? மூக்குதான் முக்கியம். குடும்ப கட்டுப்பாடுனா என்ன? என்ன? பொறுக்கி திங்கிற கோழிக்கு மூக்கு தைச்ச மாதிரி தான். ஓஹோ, நீ அந்த முடிவுக்கே வந்துட்டியா? இனிமே உன்னை திருத்தவே முடியாது. என்ன யாரும் திருத்த வேண்டாம். உங்களை மாதிரி 1000 பேர் சொல்லிட்டாங்க. வாங்க ரூமுக்கு போலாம். இந்த பையன் காணுமே. எல்லாம் அந்த கொள்ளுவே பேசதான் கொண்டு போயிருக்குங்க. ஐயோ, அதுக்குள்ள லேகியம் வச்சிருந்தேனே. ஏன் அது சாப்பிட்டா என்ன? அதை சாப்பிட்டா ஒண்ணு இல்ல, ஒரே ஆட்டம் பாட்டமா சந்தோஷமா இருக்க தோணும். அடிச்சுக்க மாட்டாங்களே. அப்ப விடுங்க. நான் 1 2 3 சொல்வேன், அதுக்கப்புறம் தான் எல்லாரும் சாப்பிடணும். 1 2 3. ஏடி கழுத, வீட்லயே நான் சொன்னேன்ல கோயிலுக்கு போறோம் செருப்பு போடாதே. கழட்டு போட்டு வாடி. ஐயோ, இது எப்படி? பிரியா, பிரியா, பிரியா. ஐயோ, என் பொண்ணு யாராவது காப்பாத்துங்க. பிரியா. அப்பா அப்பா, எங்க அப்பா கிட்ட விடு அப்பா. அப்பா. பிரியா, ஏண்டி சொன்னதே துணத்துணம் திருப்பி சொல்லிக்கிட்டு? இத பாருங்க, ஒருத்தருக்கு உதவி பண்ண வேண்டியதா வேண்டாங்களே. ஆனா யாரு என்னன்னு கிடையாதா? நீங்களே சொல்லிருக்கீங்க அந்த பொண்ணு அப்படி இப்படின்னு. நீங்க நல்ல எண்ணத்தோட தான் காப்பாத்தினீங்க. ஆனா இப்ப என்னாச்சு? அவ புருஷன் வந்து நம்ம குழந்தை தூக்கிட்டு போக பார்த்தா. நாளைக்கு இதெல்லாம் எங்க போய் நிக்குமோ? யாரு எந்த நேரத்துல? போய் பாரு. யாருது? யாருங்க அது? எங்க கதவு தட்டுறது யாருன்னு சொல்ல மாட்டீங்க? யாரு அது? ஐயோ வேண்டாம், கதவு திறக்காதீங்க. யாருது? அல்ல யாரு? யாரு? எல்லாரும் பாக்குற மாதிரி மார்க்கெட்ல எங்க அடிச்சிட்டு இல்ல. அடிச்ச பாவத்துக்காக நாளைக்கு காலையில எங்க பாஸ் ஜம்புவை சந்திக்கணும். எங்கடா வந்து சந்திக்கணும்? மார்க்கெட்ல வந்து சந்திக்கணும்டா. அப்படி நீ வரல, உன் குடும்பத்தை க்ளோஸ் பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. என்னங்க பாத்தீங்களா, நான் என்ன சொன்னேன்? இப்ப நேரா வீடு வரைக்கும் வந்துட்டான். இங்க பாருங்க, உங்களுக்கு கோவம் வந்தா என்கிட்ட காட்டுங்க. ஏன் வம்பெல்லாம் விலைக்கு வாங்கிட்டு வரீங்க? இத பாருங்க, அவன் சொன்ன மாதிரி இடத்துக்கெல்லாம் போயிடாதீங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. 6லயும் சவுதான் 100லயும் சவுதான். இந்த மாதிரி ஆளுங்களை எங்க சந்திக்கணும், எப்படி சந்திக்கணும் எனக்கு தெரியும். போடி.